தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மகளிர் அணி செயலாளர் குஷ்பு ஆகியோரது உருவப்படங்களை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவின் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து பாஜக மகளிர் அணி செயலாளர் குஷ்பு அவதூறாக பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து திமுகவினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மகளிர் அணி செயலாளர் குஷ்பு ஆகியோரின் உருவப்படங்களை எரித்து அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இதேபோல் குஷ்புவை கண்டித்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் திமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று குஷ்புவின் உருவப்படத்தை துடைப்பத்தால் அடித்ததோடு அவரது உருவபொம்மையை எரிக்க முயன்றனர். அப்போது அங்கு வந்த போலீசார் உருவபொம்மையை கைப்பற்றி சென்றனர். மகளிர் உரிமை தொகையை பிச்சை பணம் என்று கூறிய பாஜக பிரமுகர் குஷ்புவுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. நடிகை குஷ்பு அவர்களே அடக்கி வாசியுங்கள் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த 1,16,00,000 பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது மிகவும் வருத்தத்தை தருது. பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருது என்பதை நீங்க அறிவீர்களா? ஒண்ணுமே தெரியாம வீட்டில இருந்து வெளியே வந்தது மைக்க பார்த்து பேசுறது நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாதிரி பேசக்கூடாது. நிலை அறியாம நீங்க பேசுறீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1000ன்றது அப்படிதான் தெரியும். ஏன்னா நீங்க கோடியில புரள்றவங்க, பண வசதி படிச்சவங்க, நீங்க பெரிய நடிகை, உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிதான் தெரியும். ஆனா இந்த மாதிரி 1000 ரூபாய் வைத்து குடும்பம் நடத்துகிற அவள் வாழ்வாதாரத்துக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக, பிள்ளைங்க படிப்புக்காக எத்தனையோ பேருக்கு பலன் தருகிறது. அது சிலர் முதலமைச்சர் எனக்கு தர்ற சீருன்னு சொல்றாங்க. சில தாய்மார்கள் என் பிள்ளைகள் பார்க்காட்டாலும் எங்க மகாராஷ்டிர முதலமைச்சர் எனக்கு 1000 ரூபாய் தந்து என்னை பாக்குறான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்க அசால்ட்டா பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்றீங்க. பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் 1,16,00,000 மகளிர் உரிமை தொகை பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன்.